அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ நேற்று டெஸ்ட் எழுதின வரலாறு என்றால் என்ன அப்படின்ற லெசன்லேருந்து அந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள், நாணயங்களை பற்றி படிக்கும் இயல். நாணயங்களை பற்றி படிக்கும் இயலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நமக்கு புக்கில் நாணயவியல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நாணயங்களை பற்றி படிக்கும் இயலுக்கு நாணயவியல். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட இங்கிலீஷ் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நியூமிஸ்மெட்டிக்ஸ். ஸோ அந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம் அப்படியே கொடுத்துருவாங்க, நியூமிஸ்மெட்டிக்ஸ்னே இங்கிலீஷ்லேருந்து அப்படியே தமிழில் கொடுத்துருவாங்க. ஸோ நாணயங்களை பற்றி படிக்கும் இயல் வந்து பார்த்தீங்கன்னா நியூமிஸ்மெட்டிக்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் என்ன? ஹிஸ்டோரியா அப்படின்றது எந்த சொல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு அர்த்தம். ஹிஸ்டோரியான்றது ஒரு கிரேக்க மொழி சொல். விசாரிப்பதன் மூலம் கற்றல், அதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். அசோகரின் சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்தவர்களில் தவறானவர் யார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து அசோகரோட சிறப்புகளை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அதில் தவறானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பிரின்செப், அதாவது ஜேம்ஸ் பிரின்செப், வில்லியம் ஜோன்ஸ் மற்றும் அலெக்சாண்டர் கன்னிகாம். இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அசோகரோட சிறப்புகளை வந்து வெளிக்கொண்டு வந்தவர்கள். அப்புறம் சார்லஸ் ஆலன், அவரும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் த லாஸ்ட் எம்பரர் ஆஃப், அதாவது அசோகரை பற்றி ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார். ஸோ சார்லஸ் ஆலன்ன்றது இம்பார்ட்டன்ட் பர்சனு. அது இல்லாமல் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அசோகரோட சிறப்புகளை வெளிக்கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வரலாறு என்னும் சொல் எந்த மொழி சொல்? வரலாறு என்னும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க மொழி சொல். அதோட அர்த்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். இரும்பு கால கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அல்லூர் அப்படின்ற இடம் தான். ஒரு புக்கில், சில புக்கில் வந்து வேரியேஷன் இருக்குது அந்த பிக்சரு. ஆனால் நியூவாக இப்போ அப்டேட் பண்ண புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கிறது தான் இந்த அல்லூர். ஸோ அந்த பிக்சரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கற்கால கருவிகள் வந்து எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லூரில் கிடச்சிருக்கும். புதிய கற்காலம், பழைய கற்காலம், ஆத்திரம்பாக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரில் இருக்கும். அதெல்லாம் பார்த்துங்க எந்தெந்த கற்காலம் எந்தெந்த பகுதியை சேர்ந்தது. அதாவது ஆத்திரப்பாக்கமும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பெட்கே, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய கற்காலம். இது ரெண்டு மட்டும் பழைய கற்காலமாக இருக்கும். நிறைய புதிய கற்காலம் வந்து நிறைய இருக்கும். ஸோ எது புதிய கற்காலம் எது பழைய கற்காலம் அப்படின்ட்டு பார்த்துங்க. ஸோ இரும்பு கால கற்கருவிகள் கிடைக்கப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா அல்லூர். அடுத்தது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று தொடக்க காலம், வரலாற்று காலம் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கற்கருவிகள், இது வந்து கற்காலம்னு சொல்லுவோம். கற்கருவிகளை பயன்படுத்திய காலம் வந்து கற்காலம் சொல்லுவோம். ஸோ கற்காலத்துக்கு அடுத்தது என்ன காலம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம், அதுக்கப்புறம் வரலாற்று தொடக்க காலம், அதுக்கப்புறம் வரலாற்று காலம். ஸோ கற்காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று தொடக்க காலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று காலம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது யாருடைய ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? இது வந்து பார்த்தீங்கன்னா அசோகரோட ஆட்சியில் தான் புத்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு, அதாவது ஆசியாவோட பல்வேறு பகுதிகளுக்கு வந்து அசோகர் வந்து பரப்பினார். டேஷ் போருக்கு பின் அசோகர் புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கலிங்க போர். ஸோ கலிங்க போரில் வந்து பார்த்தீங்கன்னா அசோகர் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்பட்ட உயிரிழப்புகளை பார்த்து கஷ்டப்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான வாழ்க்கை வாழறதுக்காக முடிவெடுத்துவார். ஸோ அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசோகர் தான். அதுவும் போரில் வெற்றி பெற்றதற்கு அப்புறமா வந்து இவர் இந்த முடிவை எடுத்திருப்பாரு. தோத்ததுக்கு அப்புறம் முடிவு எடுக்கல, போரில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இந்த முடிவு எடுத்திருக்காரு. தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9வது கொஸ்டின். தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய எந்த தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் தூணில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது. ஸோ 10வது கொஸ்டின் பாருங்க, த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன் அப்படின்றவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு. ஸோ சார்லஸ் ஆலன் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஆலன் மட்டும் இல்லை அப்படின்னா அசோகருடைய பல உண்மைகள் நமக்கு வந்து தெரிய வந்திருக்காது அப்படின்றத புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்க, பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது? பழங்கால மனிதன் வந்து உணவை சேகரிக்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வேட்டையாடினாங்க. ஸோ கற்கால மனிதர்கள் வந்து அவங்களோட முதன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் தான். ஸோ புதிய கற்கால மனிதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவை சேகரிக்கிறதுக்கு விவசாயம் பண்ண ஆரம்பித்தது. ஸோ பழங்கால மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடி தான் உணவை சேகரித்தாங்க. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள், பழைய கற்கால மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்திருப்பாங்க. அதனால தான் குகைக்குள்ளே இருக்கிற பாறைகள்லாம் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ 13வது கொஸ்டின் பாருங்கள்,
பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வுகள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படுகின்றன, எங்க வந்து பொருட்கள் வந்து அகழ்வாய்வு செய்யப்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்படுகின்றன பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள். ஸோ அதனால் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள். ஆனால் அகழ்வாய்வு மூலமாக தோண்டியெடுக்கப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கருவிகள், புதிய பொருள் படிமங்கள், இது எல்லாமே வந்து அகழ்வாய்வு மூலமாக தோண்டியெடுக்கப்பட்ட பொருட்கள் தான். ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் எங்கே பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள். அடுத்தது 14வது கொஸ்டின், தவறான இணையை கண்டுபிடி. பழைய கற்காலம் கற்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. பாறை ஓவியங்கள் குகை சுவரில் வரைஞ்சிருக்காங்க. செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். இது மூணுமே வந்து சரிதான். ஸோ ஒரு வரலாற்று ஆதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்பு தகடுகள், அது ஏன்னா வரலாறுனால எழுதியிருக்கிறதுனால அது வரலாற்று ஆதாரம்னு சொல்லுவாங்க. பூனைகள் முதலில் பழக்கப்பட்ட விலங்கு, இது வந்து தப்பு. இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாய் தான் முதல்ல பழக்கப்பட்ட விலங்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாய் எதற்காக இவங்க வந்து பழக்கப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க இருப்பிடத்தில் இரவு நேரத்தில் அவங்க தூங்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு மிருகமோ ஏதாவது வந்து அவங்கள அட்டாக் பண்ணிடும். ஸோ அது வந்து இவங்களுக்கு தெரியாமையே இருக்குது. நாய்கள் வந்து தன்னோட மோப்ப சக்தியால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புது மிருகங்கள் அவங்களோட இருப்பிடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதை குறைச்சி அது வந்து அவங்களுக்கு காட்டி கொடுத்துது. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாயை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வேட்டையாடும் போதும் வந்து நாயை வந்து கூட அழைச்சி போக ஆரம்பித்தாங்க. ஸோ முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய் தான், பூனை கிடையாது. அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடு. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இது வந்து சரிதான். பாறைகள் மற்றும் குகைகளில் தான் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். இதுவும் சரிதான். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேட்டைக்கு போகாமல் அந்த குகையிலேயே வசிக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான ஒரு ஓவியங்களை வந்து இவங்க வந்து பாறையில் வரைஞ்சிருக்கலாம். வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. மேக்ஸிமம் வேட்டையாடுதலை பற்றி சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இதில் தவறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன சொல்கிறாங்க இல்லையா. பல வண்ணங்கள்லாம் கிடையாது. கருப்பு, சிவப்பு அந்த மாதிரி வண்ணங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா கலரெல்லாம் வரையில, என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு தான் வரைஞ்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வரைஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எதனா கீரல் மாதிரி வெள்ளை கலரில் கீரலில் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்க. டேஷ் என்பவர் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாக இருந்திருக்கும். யாருன்னா சார்லஸ் ஆலன் தான். ஏன்னா இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினது. அசோகரை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதிப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா, த லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை. அதனால இவர் மட்டும் பதிவு செய்திருக்கலன்னா அசோகரோட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாக இருந்திருக்கும். 17வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடுனா டபாங்னா மடங்கள், இது சரி. ஸ்தூபினா சாஞ்சி ஸ்தூபின்னு சொல்லுவோம், சரி. தஞ்சாவூர்னா தஞ்சாவூரில் கோயில் இருக்குது, அதுவும் சரி. கோட்டைனா ஆக்சுவலாக வேலூர் கோட்டைன்னு சொல்லணும். இது வேலூரில் தான் கோட்டை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. திருமலை நாயக்கர் மகால் அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம். அரண்மனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தவறானது. அடுத்தது 18வது கொஸ்டின் பாருங்க. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு, சரி. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது, இரண்டுமே சரிதான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ. 19th கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்று தொடக்க காலம். அதாவது ஃபர்ஸ்ட் கற்காலம், அதுக்கப்புறம் வரலாற்று முந்தைய காலம், அதுக்கப்புறம் வந்து வரலாற்று தொடக்க காலம், அதுக்கப்புறம் வரலாற்று காலம். ஸோ இந்த அடிப்படையில் தான் இருக்கு. ஸோ அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் எதுன்னு கேட்டாங்கன்னா வரலாற்று தொடக்க காலம் ஆகும். அப்போ இது சரி. வரலாற்று தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் உள்ளன. ஆமாம், வரலாற்று தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் இருக்குது. வரலாற்று காலத்துக்கும் வரலாற்று தொடக்க காலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று காலத்திலையும் எழுதப்பட்ட பதிவுகள் இருக்குது, வரலாற்று தொடக்க காலத்திலையும் எழுதப்பட்ட பதிவுகள் இருக்குது. ஆனால் வரலாற்று காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வரலாற்று தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ இதுதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இங்கே வந்து நான் புரிந்து கொண்டுள்ளோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 20வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை நாணயவியல் ஆகும். ஸோ நாணயவியல் கரெக்டு.
கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல். இரண்டுமே கரெக்டு தான். நாணயங்களை பற்றி படித்த அந்த துறைக்கு வந்து நாணயவியலும், கல்வெட்டுகளை பற்றி படிக்கிற ஆராய்வதற்கான துறை வந்து கல்வெட்டியல் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கூற்று 1 கூற்று 2 இரண்டுமே சரி. 21வது கொஸ்டின் பாருங்க. தம்மா என்பது சமஸ்கிருத மொழிச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம். தம்மா என்பது பிராகிருத மொழிச்சொல். சமஸ்கிருதத்தில் இது தர்மா என அழைக்கப்படுகிறது. ஸோ இது தர்மா இந்த இதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அறநெறி அப்படின்னு பொருள் இதுக்கு. ஸோ இதன் பொருள் என்ன, தர்மாவோட பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா அறநெறி என்பது அதோட பொருள். ஸோ அடுத்து இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இரண்டுமே தவறு. அப்போ டி வந்து ஆன்சர். கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே தவறு. 22வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆய்க. கூற்று 1, பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள ஆத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. கரெக்டு. பழைய கற்கால கருவி ஆத்திரம்பாக்கம் மற்றும் பிம்பெட் கீழே கிடைச்சிருக்கும். ஆத்திரம்பாக்கம் என்றது வந்து சென்னைக்கு அருகில் இருக்கிற ஆத்திரம்பாக்கத்தில் கிடைச்சிருக்கு. அப்போ இது சரி. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இரண்டுமே சரிதான். பழங்கால பொருட்கள் வந்து எங்கே பாதுகாக்கப்படுகிறது, அந்த பாதுகாக்கப்படுகிறன்னா ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே அருங்காட்சியகம் என்றது ஆப்ஷனாக கொடுத்துருந்தோம். இங்கே அதையே வந்து கூற்றுல கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. பாறை ஓவியங்கள். இது வந்து புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். பாறை ஓவியங்கள்ன்றது புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின். அப்படியே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, பாறை ஓவியங்கள் அப்படின்னா வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதற்காக, அவங்க வேட்டையாடுறது எப்படின்னு தெரிந்துக்கிறதுக்காக வரைஞ்சாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம அந்த பாறை ஓவியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது எழுதப்பட்ட பதிவுகள். எழுதப்பட்ட பதிவுகள் அப்படின்னா செப்பு தகடுகள் ஒரு எழுதப்பட்ட பதிவுகள். அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதச்சார்புள்ள இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். ஏன்னா இது வந்து ஒரு சைவ நூல்னு சொல்லுவாங்க. தேவாரத்தை தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. ராஜராஜ சோழன் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தொகுக்கப்பட்டது. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கல்வெட்டியல் பற்றி படிக்கும் இயல். கல்வெட்டு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. கல்வெட்டியல் பற்றி படிக்கும் இயலுக்கு வந்து எபிகிராஃபி. ஒரு சில இடத்துல இன்கிரிப்ஷனும் கல்வெட்டியல்னு கொடுக்குறாங்க. ஆனால் கரெக்டானு பார்க்கணும் அப்படின்னா எபிகிராஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல் பற்றி படிக்கும் இயல். இன்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 25வது. கல்வெட்டு என்பதன் ஆங்கில சொல் என்ன? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்கிரிப்ஷன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து தமிழில் டைரெக்டாக கொடுக்க உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்றதுக்காக தான் கீழே வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாணயவியல். எபிகிராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல். இது மொனமெண்ட்னா நினைவு சின்னம். என்கிரிப்ஷன்னா நமக்கு கல்வெட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இதில் 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் இதில் தப்பு பண்ணியிருக்கீங்களோ, எதனா தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்ட் 2 அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.